ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா ஜனவரி 6க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா சீன வணிகர்களின் பயணத்தை எளிதாக்கும் நோக்கில் மின்னணு வணிக விசாவை எந்த நாடு அறிமுகம் செய்துள்ளது? இந்திய நாடு தான் சீன வணிகர்களினுடைய பயணத்தை எளிதாக்கும் நோக்கில் மின்னணு வணிக விசாவை அறிமுகம் செஞ்சுருக்காங்க. சாலை பாதுகாப்பு மாதம் எப்போ அனுசரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி 1லேருந்து ஜனவரி 31 வரை. அதுவே தேசிய சாலை பாதுகாப்பு வாரம் அப்படின்னா ஜனவரி 11 முதல் ஜனவரி 17 வரை சாலை பாதுகாப்பு வாரம். சாலை பாதுகாப்பு மாதம்னா ஜனவரி மாதத்தை தான் சாலை பாதுகாப்பு மாதம் அப்படின்ட்டு சொல்கிறோம். அடுத்து நவோதயா பள்ளிகள் என்றால் என்ன? மாநில அரசு நிலம் மட்டுமே தனது பங்களிப்பாக ஒதுக்கீடு செய்ய மத்திய அரசின் முழுமையான நிதியால் கட்டி நடத்தப்படும் பள்ளிகள் தான் நவோதயா பள்ளிகள் அப்படின்ட்டு சொல்கிறோம். நவோதயா பள்ளிகள் அமைக்க வழிவகை செய்த கல்விக் கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1986. இது தமிழகத்தை தவிர மற்ற எல்லா மாநிலத்திலும் இந்த பள்ளிகள் நடைமுறையில் இருக்குது. தற்போது வரை 653 பள்ளிகள் இருக்குது. ஏன் தமிழகத்தில் இன்னும் இது இன்க்ளூட் பண்ணல அப்படின்ட்டு பார்த்தோம்னா இதில் ஃபஸ்ட்டு லாங்குவேஜாக அந்த மாநிலத்தோட மொழி அப்படி இல்லைன்னா தாய்மொழியை ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. மற்ற சப்ஜெக்ட் எல்லாமே இங்கிலீஷ் அப்படி இல்லைன்னா ஹிந்தியில் தான் டீச் பண்ணுவாங்க. அதுதான் நவோதயா பள்ளிகள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ தமிழகத்துலேயும் நவோதயா பள்ளிகள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நிலம் ஒதுக்கீடு செய்ய சொல்லி உத்தரவு விட்டுருக்காங்க. நவோதயா பள்ளிகள்னால் மாநில அரசு நிலம் மட்டும்தான் தருவாங்க. மத்திய அரசு ஃபுல் நிதியும் அழிச்சு அந்த பள்ளிகளை நடத்துவாங்க. அடுத்து ஐநா பெண்கள் அமைப்புடன் எந்த மாநிலம் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது? தமிழக அரசு தான் ஐநா பெண்கள் அமைப்புடன் ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. ஸ்வீடனில் உள்ள ஐக்கிய நாடுகள் சிறுவர் நிதியத்தின் புத்தாக்க அலுவலகம் தமிழகத்தை தேசிய அளவில் முதல் மாநிலமாக தேர்வு செய்துள்ளது. அடுத்து நாட்டுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட இந்தியாவில் வடிவமைத்து உருவாக்கப்பட்ட மாசு கட்டுப்பாட்டு கப்பல் பெயர் என்ன? சமுத்திர பிரதாப் அப்படின்றது தான் மாசு கட்டுப்பாட்டு கப்பலோட பெயர். இதில் 60% அதிகமான உள்நாட்டு பாகங்களை கொண்டு கட்டப்பட்டது. இந்த கப்பலோடைய நீளம் பார்த்தோம்னா 114.5 மீட்டர், எடை 4200 டன்னு. இது எவ்வளோ வேகத்தில் செல்லும் அப்படின்னு பார்த்தோம்னா 22 கடல் மைல் வேகத்தில் செல்லக்கூடியது. 6000 கடல் மைல் வரை தொடர்ந்து பயணிக்கக்கூடியது. ஸ்பீடு பார்த்தோம்னா 22 கடல் மைல். எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரைக்கும் போகும் இது அப்படின்னு பார்த்தோம்னா 6000 கடல் மைல் வரை தொடர்ந்து பயணிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோவாவோடைய ஷிப்யார்ட் லிமிடெட் தான் இந்த கப்பலை இது பண்ணியிருக்காங்க, உருவாக்கியிருக்காங்க. தெற்கு கோவாவில் கப்பலினுடைய சேவையை தொடங்கி வச்சிருக்காங்க. தெற்கு கோவாவில் கப்பலினுடைய சேவை சமுத்திர பிரதாப் மாசு கட்டுப்பாட்டு கப்பல். அடுத்து உலக டேபிள் டென்னிஸ் யூத் கண்டெண்டர் போட்டியில் 11 வயதுக்குட்பட்ட ஆடவர் பிரிவு மற்றும் மகளிர் பிரிவில் சாம்பியன் பட்டம் பெற்றவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆடவர் பிரிவில் ராஜ்தீப் பிஸ்வால், மகளிர் பிரிவில் பார்த்தீங்கன்னா ஆத்யா பஹேதி அப்படின்றவங்க தான் சாம்பியன் பட்டம் பெற்றிருக்காங்க. இந்தியாவின் 2ஆம் ஆண்டு கேலோ இந்தியா பீச் கேம்ஸ் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? டையூ நகரில் இருக்க கோக்லா கடற்கரையில் தான் தொடங்கப்பட்டிருக்கு. இந்த கோக்லா கடற்கரை நீலக்கோடி அங்கீகாரம் பெற்ற கடற்கரை. அடுத்து பார்த்தோம்னா ஈரானினுடைய நாணயம் எது? ஈரானினுடைய நாணயம் ரியால். ஒரு அமெரிக்க டாலருக்கு இணையான ரியால் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 14 லட்சம். வரலாறு காணாத அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு ஈரானினுடைய நாணயம் ரியால். ஒளியை போல் 5 மடங்குக்கும் மேலான வேகத்தில் பாயக்கூடிய ஏவுகணையினுடைய பெயர் என்ன? ஹைப்பர்சோனிக். அதாவது சவுண்டை விட 5 டைம்ஸ் கிரேட்டராக ஸ்பீடில் பாயக்கூடிய ஏவுகணையினுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹைப்பர்சோனிக் ஏவுகணை. இதை சோதித்து பார்த்த நாடு எது அப்படின்னு பார்த்தோம்னா வடகொரிய நாடு தான் சோதித்து பார்த்துருக்காங்க. அடுத்து உலகில் முதல் முறையாக ராம்ஜெட் இன்ஜின் பொருத்தப்பட்ட 155 mm பீரங்கி குண்டுகளை எந்த நாட்டின் ராணுவம் பயன்படுத்த உள்ளது? இந்திய ராணுவம் தான் பயன்படுத்த இருக்காங்க. சென்னை ஐஐடியும் ராணுவ தொழில்நுட்ப வாரியமும் இணைந்து உருவாக்கியிருக்காங்க. ராம்ஜெட் என்ஜின் அப்படின்றது இது காற்றை உறிஞ்சி இயற்கையான அழுத்தத்தை ஏற்படுத்தி இயங்கும். இந்த தொழில்நுட்பத்தை பீரங்கி குண்டுகளில் இந்தியா பயன்படுத்த இருக்காங்க. நார்மலாக பீரங்கி குண்டு போகிறத விட இது 30 to 50% அதிக தூரம் சென்று தாக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ராம்ஜெட் இன்ஜின் அது எதில் பொருத்த போகிறாங்க, எந்த இராணுவம் பயன்படுத்த போகிறாங்க? இந்திய இராணுவம் உலகிலேயே முதல் முறையாக. அடுத்து பார்த்தோம்னா உலகின் மொத்த பூண்டு உற்பத்தியில் இந்தியாவினுடைய நிலை என்ன? 2வது நிலை. முதலிடத்தில் சீனா 75% பங்களிப்புடன் முதலிடத்தில் இருக்காங்க. செகண்ட் பிளேஸில் இந்தியா இருக்குது பூண்டு உற்பத்தியில். சமீபத்தில் வெங்காய உற்பத்தியில் முதலிடம் பிடித்த நாடு எது? இந்திய நாடு தான் வெங்காய உற்பத்தியில் முதலிடம் பிடிச்சிருக்காங்க. ரொம்ப காலமாக சீனா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. அவங்கள பின்னுக்கு தள்ளி இந்தியா ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்திருக்காங்க வெங்காய உற்பத்தியில். அதே மாதிரி சீனாவை மிஞ்சி உலகின் மிகப்பெரிய அரிசி உற்பத்தி நாடாக மாறியுள்ளது எந்த நாடு அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய நாடு தான். கடந்த 2023
2024-25 இந்தியாவினுடைய அரிசி உற்பத்தி எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 150.18 மில்லியன் டன். அதுவே சீனாவோடது எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 145.28 மில்லியன் டன். சீனாவை வந்து பின்னுக்கு தள்ளி இந்தியா வந்து அரிசி உற்பத்தியில் முதல் பிளேஸை வந்து பிடிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.